இலங்கை தீவை சுற்றிய கடல் எல்லைப் பகுதிகளில் கடந்த காலங்களில் மூழ்கிய கப்பல்கள் பற்றிய தகவல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 17ஆம் நூற்றாண்டின் மையப் பகுதியில் இந்தியப் பெருங்கடல் பரந்த கடல் வழித்தடமாக இருந்தது. அந்த வழியில் ஒரு கப்பல் டச்சு கிழக்கு இந்திய கம்பெனியின் நம்பிக்கையான டால்ஃபைன், செல்வம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் கனவுகளை தாங்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதன் குழுவினருக்குத் தெரியாது, அந்த பயணம் கௌரவமாக முடிவதில்லை. கொல்லம்பட்டியில், இலங்கையின் கரைக்கு அருகே, அலைகளின் கீழே முடிந்துவிடும் என்பதையும். டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி அல்லது VOC அதன் காலத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்தது. 1602ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த நிறுவனம் பெரும் கப்பல் படையையும் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே மசாலா வணிகத்தில் நன்கு ஈடுபட்டிருந்தது. டால்ஃபைன் போன்ற கப்பல்கள் மிளகு, இலவங்கம், பட்டு மற்றும் செராமிக் போன்ற பொருட்களை தாங்கி VOC இன் பேரியல வணிகத்தின் முதுகெலும்பாக இருந்தன. ஒவ்வொரு பயணத்திலும் அவர்கள் பெருந்தலைவங்களுக்காக கடலின் ஆபத்தான நீரோட்டங்களில் பயணம் செய்தனர். 1663ஆம் ஆண்டு டால்ஃபைன் ஒரு பயணத்தை தொடங்கியது. அதன் அடிப்பகுதியில் முக்கியமான சரக்குகளை தாங்கி. ஆனால் இந்தியப் பெருங்கடல் மன்னிப்பு இல்லாதது. துருவிய அலைகள், கணிக்க முடியாத புயல்கள் மற்றும் கூர்மையான பாறைகள் கப்பல்களுக்காக காத்திருந்தன. அருகில் செல்லும் எந்த கப்பலையும் பறிக்கத் தயாராக இருந்தன. டால்ஃபைன் கொல்லம்பட்டிக்கரைக்கு அருகே வந்தபோது ஒரு புயல் ஏற்பட்டது. இருண்ட வானங்களில் அடியும் கொள்ளும் அலைகளுடன் கப்பல் குழு கப்பலை கட்டுப்படுத்த போராடினார்கள். ஆனால் கடல் கொடூரமாக இருந்தது. காற்று கத்திக் கொண்டிருந்தது. அலைகள் உயர்ந்து விரைவில் டால்ஃபைன் கட்டுப்படுத்த முடியாதவாறு அழிக்கப்பட்டது. அந்த இறுதி கணங்களில் கப்பல் உடைந்துவிட்டது. அதன் விலை மதிப்புள்ள சரக்குகளையும் பல உயிர்களையும் ஆழத்துக்கு எடுத்துச் செல்லும் விதமாக. அரையாண்டுகளுக்குப் பிறகு டைவர்களும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் இந்த நீரோட்டங்களில் ஆராய்ச்சி செய்தனர். இங்கு ஒரு முறை இந்த வணிகப் பாதைகளை கடந்து சென்ற கப்பல்களின் அடையாளங்களை கண்டறிந்தனர். மீட்கப்பட்ட சான்றுகள் டச்சு கிழக்கு இந்திய கம்பெனியின் கப்பல்களின் தடயங்கள் போல அமைந்திருந்தன. இந்த பொருட்கள் கடலின் கீழே மறைந்திருக்கும் சோகக் கதைகளையும் VOC இன் மாபெரும் வரலாறையும் நினைவூட்டுகின்றன. டால்ஃபைன் எடுத்துச் சென்ற பொருட்களை நினைத்துப் பாருங்கள். ஐரோப்பாவின் தரமான பண்பாட்டில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களும், ஆசியாவிலிருந்து விலை மதிப்புள்ள மசாலா பொருட்களும், செராமிக் வடிவங்களும் அடங்கும் பொருட்கள். இவை சாதாரண பொருட்களல்ல. VOC-க்கும் கடலில் கட்டுப்பாட்டை உருவாக்கிய பொருள்களாக அமைந்தவை. ஆனால் டால்ஃபைன் என்பது ஒரு கப்பலின் இறுதியின் குறியீடாக மட்டுமே இல்லை. இது ஒரு காலத்தின் போது நீண்டதுயாய் நிலைத்த VOC கம்பெனியின் அடையாளமாகவும், அப்பொழுது ஆசியா முழுவதும் வணிகத்தின் மூலம் நிலைத்த VOC காப்பளராகவும் மாறியது. இலங்கையின் கொல்லம்பட்டி சிறப்பம்சமாக நிலைத்த இச்சட்டத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நகரத்தில் நின்றுவிட்டுச் சென்றதை நினைவூட்டுகிறது. 1663இல் டால்ஃபைன் கொடூரமான இறுதியை சந்தித்தது. ஆனால் அதன் கதை இன்னும் கடலின் ஆழத்தில் கொல்லம்பட்டியின் வரலாற்றில் வாழ்கிறது. இது ஓர் உற்சாகமான காலத்தின் நினைவூட்டம், கடல் வெற்றி மற்றும் சோகக் கதைகளின் சின்னமாக நிற்கிறது. ஒவ்வொரு சான்றுகளும், கடலின் அடியில் மறைந்த பொருட்களும் கடந்த காலத்தின் கதைகளை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. அந்த கப்பலின், அதன் குழுவின், அதன் பொருட்களின் கதைகளை பதிவு செய்து முடிக்கின்றன. இந்த பயணத்தில் எங்களைச் சேர்ந்து கொண்டதற்கு நன்றி. இது போன்ற வரலாற்றுச் செய்திகளை நாங்கள் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்க விரும்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.